everyone, good morning. Welcome back to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. இன்னைக்கு ட்ரிவாண்ட்ரம்ல temperature 26 degrees Celsius. Last 2 days நல்ல மழை, continuous rain and the roses are liking it, they're enjoying it. உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல பார்த்தாலே தெரியும் ரொம்ப டார்க்கா டல்லா இருக்கு. 7 மணி தான் ஆகுது காலையில, but it's very cold and chilly climate. It's very nice. நாளைக்குள்ள ஜூம் மீட்டிங் வந்து வெளியில் வச்சு தான் பண்ணோன்னு இருந்தேன், பட் கிளைமேட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஸோ லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். ஐ லுக் ஃபார்வர்ட் டு மீட் ஆல் ஆஃப் யூ. இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம வந்து புது ரோஸ் தான் பார்க்க போகிறோம். இட் இஸ் கால்ட் டபுள் டிலைட். பைக்கலர் ரோஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எல்லாருக்குமே தெரியும் இல்லையா டபுள் டிலைட் பற்றி. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரோஸ், ஸ்ட்ராங் ஃப்ரேக்ரன்ஸ். வேர்ல்ட்லேயே டாப் 10 எடுத்தோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக அது ஒரு இடத்த எடுத்துருக்கோம் இந்த ரோஸ். புதுசாக ரோஸ் வளர்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அது எப்படி வளர்த்துருக்கேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் போய் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இது தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரோஸ். எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? என்னோடய போஸ்ட்லலாம் நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு, நிறைய பூ பூத்துச்சு. இது வந்து ஒரு டபுள் ஷேடட் ஹைப்ரிட் டீ ரோஸ், அந்த கிளாஸிஃபிகேஷனில் வரக்கூடியது. ஹெச்டினாலே ஒரு ஸ்டெம்மில் ஒரு பூ நீல காம்போட பூக்கும் இல்லையா, அதுதான் அதோட குவாலிட்டி. இந்த பூ பார்த்தோன்னா ஒரு மஞ்சள், அதாவது எல்லோ அப்படின்னு சொல்ல முடியாது, பட்ரி எல்லோ, ஒரு க்ரீமி கலர். எட்ஜஸில் வந்து இந்த மாதிரி ரெட் இருக்கும், ஒரு டீப் ரெட். இதோட ட்ரூ கலர் வந்து நவம்பர், அதாவது டிசம்பர் டு மார்ச் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி இது வந்து நிறைய ரெட், நிறைய பிங்க், அந்த ரெண்டு கலர் காம்பினேஷன் கரெக்டாக வராது. ஸோ ஒயிட்டும் கிடையாது, எல்லோவும் கிடையாது, ஒரு பட்ரி எல்லோ அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு க்ரீம் கலர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது ரொம்ப மணமாக இருக்கும். பக்கத்தில் நின்னாலே இந்த ஃப்ளவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும், பர்ஃப்யூம் ஸ்மெல் அப்படின்னு சொல்லலாம். இப்போது அதை நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, உலகத்திலே டாப் 10 ஃப்ரேக்ரண்ட் ரோஸ் அப்படின்னு எடுத்தோன்னா, சென்டட் ரோஸ் அப்படின்னு எடுத்தோன்னா, இது கண்டிப்பாக டாப் 5ல் சில டைம் போட்டிருக்காங்க, டாப் 10ல். எந்த ஆர்டிக்கல் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் டபுள் டிலைட் வந்து கண்டிப்பாக லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஹைப்ரிட் டீயோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தோன்னா, அந்த பட்ஸ் பாயிண்டடாக ரொம்ப டாலாக பெருசாக இருக்கும். அப்போ தான் அந்த பூ விரிகிறப்போ அதோட அழகு நமக்கு பார்க்க முடியும். இப்போ இந்த பூ பார்த்தீங்கன்னா ஒரே நாள் எல்லாம் விரிஞ்சிடாது, ஒரு 2 days எடுக்கும். சில ஹைப்ரிட் டீஸ் வந்து 3-4 days எடுக்கும். அப்போ அது மெதுவாக ஓப்பன் ஆகும்போது இந்த மாதிரி லாங் ஸ்டாக்கில் அந்த பூ கொஞ்சம் பெட்டல்ஸ் விரிஞ்சு, கொஞ்சம் பெட்டல்ஸ் வந்து உருண்டு சென்டரில் அப்படி டாலாக இருக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஃபுல்லு ஓப்பனான ஃப்ளவர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹெல்தி செடியிலேருந்து வரக்கூடிய பூக்கள் நீல ஸ்டெம்மோட அழகாக இருக்கும். பூ சைஸ் வந்து ஒரு 4 inch to 5 inch சைஸ் வரைக்கும் இருக்கும். அதுவும் டபுள் டிலைட்டில் நிறைய பெட்டல்ஸ் இருக்கும், ஒரு 40 பெட்டல்ஸுக்கு மேலே இருக்கும் நம்ம கவுண்ட் பண்ணோன்னா. டபுள் டிலைட் மாதிரி வேறு நிறைய ரோசஸ் இருக்குது. ரொம்ப காமனாக பார்க்கக்கூடியது வந்து செரி பர்ஃபெக்ட். அது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து டபுள் டிலைட்டுன்னு சொல்லுவீங்க. நம்ம ரொம்ப கவனமாக பார்த்தோன்னா அதோட பெட்டல்ஸ் வந்து ஒயிட் அண்ட் ரெட்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வச்சு தான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது ஃப்ரேக்ரன்ஸ். ஸோ இந்த ரெண்டையும் வச்சு டபுள் டிலைட் அண்ட் செரி பர்ஃபெக்ட் ரெண்டையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ see the bud form and the flower structure எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? ஸோ தட் இஸ் அ ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஹைப்ரிட் டீ. டபுள் டிலைட்டோட இன்னொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோன்னா, அந்த பெட்டல்ஸில் ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா எட்ஜஸில், அது வந்து சன்லைட் ஜாஸ்தி இருக்கும்போது அந்த சன்லைட்டோட ஹெல்ப்னால கலர் மாறும். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி இருக்கிறப்போ அடுத்த நாள் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இன்னொரு நாள் ஆகும்போது அந்த ரெட் இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி அந்த பட்ரி க்ரீமி கலர் கொஞ்சமாகவும் ரெட்டு ஜாஸ்தியாகவும் ஸ்ப்ரெட் ஆகும். சில டைமில் உங்களுக்கு வந்து ஃபுல்லும் ஒரு பிங்க் கலர் ஃப்ளவர் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ இட் சேஞ்சஸ் கலர் ஆஸ் இட் ஏஜஸ் when we grow in full sun. நீங்கள் ஹைப்ரிட் டீ ரோசஸ் வாங்கினீங்கன்னா மேக்ஸிமம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கிடைக்கக்கூடிய சன்லைட்டில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஃப்ளவர்ஸோட ஃபுல் அழகும் நம்ம வந்து ரசிக்க முடியும். இந்த ப்ளூம்ஸ் எல்லாம் எனக்கு செப்டம்பர் அக்டோபரில் நம்ம ரோசஸ் ப்ரூன் பண்ணோம்ல, அதுக்கப்புறமா வந்த ஃப்ளவர்ஸ் தான். எனக்கு 2 தடவை பூத்தாச்சுது. ஒரு டைம் பூக்கும்போது ஒரு 15 ஃப்ளவர்ஸ் கிட்ட கிடச்சி, அதுக்கப்புறம் எல்லாம் டெட் ஹெட் பண்ணி விட்டப்புறமா செகண்ட் வந்த ப்ளூம்ஸ் தான் இதெல்லாம். ஸோ அட் அ டைம் நம்ம பிளான்ட் ஹெல்த்தியாக கொஞ்சம் ஓல்ட் பிளான்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா
நமக்கு வந்து ஒரு 15 to 20 ஃப்ளவர்ஸ் கிடைக்கலாம். நான் வந்து ஃப்ளவர்ஸ் நிறைய வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதில்ல. பிளான்ட் ஹெல்த்தியாக இருக்கணும், ஃப்ளவர் குவாலிட்டி நல்லா இருக்கணும், அந்த பட் ஃபார்மேஷன் அழகாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் தான் பார்க்குறது. ஸோ ஒரு டைம் அவ்வளோ பூத்துச்சு அப்படின்னா அடுத்து நம்ம டெட்ஹெட் பண்ணி செகண்ட் செட் ஆஃப் ப்ளூம்ஸ் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்குற பட்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ளூம்ஸ், ப்ரூனிங்க்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வந்த பட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். இதோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, சீசன் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்றாப்புல இதோட பிஹேவியர் ஆர் த டெக்ஸ்சர் மாறும். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப ஏஜான ஃப்ளவர்ஸ், ஃபுல் சன்ல இருந்து அந்த கலர்ஸ் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி ஃபுல்லும் பிங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா நமக்கு, இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் நர்சரியிலேருந்து வாங்குறீங்க அப்படின்னா சில டைம் ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி பிங்காக கூட இருக்கலாம். ஃபுல் பிங்காக இருந்துச்சுன்னா ஸ்மெல் பண்ணி பாருங்கள். அந்த பெட்டல்ஸோட அடிப்பக்கம் அந்த பெட்டல்ஸை வந்து எடுத்து பாருங்கள். உங்களுக்கு அந்த பட்ரி எல்லோ அண்ட் பேக் சைடெல்லாம் அந்த மஞ்சள் கலர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டபுள் டிலைட் தான். இந்த பிளான்ட் என்கிட்ட வந்து ஒரு 1.5 to 2 years ஆகுது. இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரூனிங் நான் பண்ணினேன். பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு நான் என்ன ஃபீட் கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் தான். நான் வந்து அந்த ஒரு மிக்ஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் காமிச்சேன் இல்லையா, எவ்வளோ ஸ்டெம்ஸ் ரோஸுக்கு நம்ம எப்படி ஸ்டிமுலேட் பண்ணுறது அப்படின்னு, அதில் காமிச்ச மாதிரி உள்ள காம்பினேஷன் அது வந்து சாயிலில் போடுவேன். அதுக்கப்புறம் ஃபாலியர் ஸ்ப்ரே நான் யூஸ் பண்ணுறது வந்து உத்கர்ஷ் மைக்ரோநியூட்ரியன்ட் மெக்னீஷியம் சல்ஃபேட் அந்த காம்பினேஷன் ஃபாலியர் ஸ்ப்ரே. அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற லிக்விட் ஃபெர்டிலைசர் இப்போ 2 months-ஆக கொடுக்க முடியலை பிகாஸ் ஆஃப் தட் கண்டினியூஸ் ரெயின். அதர்வைஸ் அந்த ஃபீட் கொடுத்துட்டு இருந்தேன். எப்போ ப்ரிப்பேர் பண்ணுறோமோ ஐ யூஸ் டு கிவ் தேட். அண்ட் நம்மளோட அனிமல் மென்யூர் ஹோம்மேட் காம்போஸ்ட் அதில் வந்து போன் மீல் அண்ட் நீம் கேக் மிக்ஸ் பண்ணி மந்த்லி ஒன்ஸ் நான் சாயில் வந்து கொஞ்சம் கீழே போகும், அப்போது இந்த சாயில் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக அது போட்டு விடுவேன். ஸோ தட் இஸ் மோர் லைக் கெட்டிங் தட் சாயில் ரெடி, அந்த டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக. எப்போவுமே சாயில் வந்து நல்லா லூஸாக ஏரியேட்டடாக இருக்கும். என்னோடய பாட்ஸில் வந்து நிறைய செம்மண் கிடையாது. நான் ரோஸ் நம்ம வாங்கும்போது ஃபஸ்ட்டு எவ்வளோ செம்மண் இருக்குதோ அதில் கொஞ்சம் செம்மண் தான் வச்சு நடுறது. அதுக்கப்புறமா நான் வேறு செம்மண் என்னோடய பாட்டிங் மிக்ஸில் போடுறதில்ல. ஸோ த பாட்டிங் மிக்ஸ் வந்து எப்போவுமே ரொம்ப அழகாக இருக்கும். மழை தண்ணி வந்து கெட்டவே கெட்டாது. டே அண்ட் நைட் மழை பெய்தாலும் நல்லா ட்ரெயின் ஆகி போயிடும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ரோசஸ் எல்லாம் நிறைய வருஷம் வச்சு வளர்க்கணுன்னா அந்த பாட்டிங் மிக்ஸ் வந்து ரொம்ப போரஸாக இருக்கணும், ட்ரைனேஜ் நல்லா இருக்கணும். உங்களுக்கு ரிவர் சாண்ட் கிடச்சுன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து செம்மண் அளவு குறைச்சிட்டு நிறைய அனிமல் மென்யூர் அந்த ஆர்கானிக் மேட்டர் போட்டிங்கன்னா சாயில் நல்ல போரஸாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா NPK 90-90-19 ரொம்ப பேஸ் பேலன்ஸ்டு காம்பினேஷன், அது என்னோட ருட்டீனில் கண்டிப்பாக இருக்கும். அப்புறமா மந்த்லி ஒன்ஸ் NPK 0-52-34 அது நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ். ரிசல்ட்ஸ் ஆர் குட் ஆக்சுவலி. ஸோ உங்கள் பிளான்ஸ் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் ஹெல்த்தியாக நல்ல பெரிய பிளான்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அந்த காம்பினேஷன். டபுள் டிலைட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பிளான்ட், அதாவது 2-3 years ஓல்டு பிளான்ட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் ஹார்டி ஆயிரும். கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அது கொஞ்சம் இம்யூனிட்டியெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் யங் பிளான்ட்ஸ் வந்து வீக்காக இருக்கும். ஸோ அந்த பிளாக் ஸ்பாட், மைட்ஸ் அந்த பிரச்சனை எல்லாமே வரும். ஸோ இட் இஸ் நாட் டிசீஸ் ரெசிஸ்டன்ட். இப்போ கூட எனக்கு ஃபங்கஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் எல்லா லீவ்ஸும் போகலை. செடியில் லீவ்ஸ் நிறைய இருக்குது, ஆனால் அந்த பிளாக் ஸ்பாட் அட்டாக் வந்திருக்கு. அதே மாதிரி மைட்ஸ் அட்டாக் வந்திருக்கு. ஸோ எல்லா பெஸ்டிசைட் ஃபஞ்சிசைட் ட்ரீட்மெண்ட்டும் ருட்டீனை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ஓரளவு கண்ட்ரோல் ஆகி பிளான்ட்ஸில் ஒரு 60-75% லீவ்ஸ் எனக்கு சேவ் பண்ண முடியுது. இந்த ரோஸ் வந்து ஓப்பன் டெரஸ் ஃபுல் சன்னில் தான் இருக்குது. அதனால் சென்னை, பாண்டிச்சேரி வேறு ஹாட் டெம்பரேச்சரில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த ரோஸ் தாராளமாக வளர்க்கலாம். பயப்பட வேண்டிய தேவையில்லை. நம்ம அந்த ருட்டீனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பேசிக் கேர் கொடுத்தோம் அப்படின்னா they will grow very well, they will bloom very well. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டபுள் டிலைட் வளர்த்ததில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 1.5-2 years ஜேர்னி வித் மை டபுள் டிலைட் ரோஸ். ரோஸும் வீடியோவும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். டூ காமெண்ட் பிலோ. உங்களோட டபுள் டிலைட் ரோஸஸும் ஷேர் பண்ணுங்கள். we can show off on our Facebook page.
Marbdiyo, I'll meet you all another video. I look forward to meet you all tomorrow on our meet. Till we meet again, as usual, take care of your garden, take care of yourself. Happy gardening. Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.